உன்னி சிவலிங்கம் டைரக்ஷனில் ஷான் நிகம், பிரீத்தி அஸ்ரானி, அப்புறம் நம்ம நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா. இந்த ஆள் வேற சாந்தனு அண்ணாவை தான் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போகிறான். சாந்தோம்னு இவர் நடிச்சிருக்காரு, சாந்தனு நடிச்சிருக்காரு. அந்த ஆளை கண்டுக்காதீங்க. அப்புறம் இன்னும் முக்கியமாக நம்ம செல்வராகவன் இவங்க எல்லாருமே நடித்து இப்போது தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்க படம் தான் பல்டி. என்னடா இவ்வளோ லேட்டாக வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ நேற்றே வந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் பிரச்சனைனால இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் சாரி கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு 3 ஃபினான்ஸ் மாஃபியா கேங் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான கேங் லீடராக இருக்கிறது தான் நம்ம செல்வராகவன். அவர்கிட்ட நம்ம ஹீரோவோட கபடி டீம் ஆளுங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஸ் மாஃபியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேங்க்கு எதிராக எப்படி நம்ம ஹீரோவோட கபடி டீம் ஆளுங்க மாறினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். நான் கூட இந்த படத்தோட ட்ரெய்லரெல்லாம் பார்த்துட்டு கபடியை பற்றி தான் நல்லா நிறைய பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட டோட்டலாகவே 2 கபடி மேட்ச் தான் விளையாடுவானுங்க. அதுவும் எதுக்கு விளையாண்டானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியாது, எதுக்கு பார்க்குறோன்னு நமக்கும் தெரியாது. அப்படிதான் இருந்துச்சு அந்த கபடி மேட்ச். அந்த கபடி எடுத்துட்டா கூட, எடுத்துட்டு வேற ஏதாச்சும் வச்சிருந்தா கூட இந்த கதை எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே நகர்ந்து போயிட்டு தான் இருந்திருக்கும். அடுத்து இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபைட் சீன்ஸ் சொல்லலாம், அதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்குது. அதுலேயும் மைனஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஃபைட் சீன்ஸ் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க, அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த படத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சீன் வரும், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செல்வராகவன் வச்சு அந்த சம்பவம் நடக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து எல்லாமே மைனஸ் தான். கபடி மைனஸு, ஹீரோயின் மைனஸ். ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில, கபடி எதுக்கு விளையாடுறாங்கன்னு தெரியல. அப்புறம் ரைட்டிங் ரொம்பவே அடி வாங்கி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரேசியாக எழுதுறங்கிற பேரில் லேசியாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த படத்தில் மைனஸு. இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் தோன்றதை நான் சொல்கிறேன். இந்த மலையாள படம், தெலுங்கு படம்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு தோன்ற ஒரு விஷயம், நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தோணி இருக்கலாம். இந்த மலையாள படம், தெலுங்கு படம், இது எல்லாத்துலேயுமே அதிகம் தமிழ்நாட்டுக்காரங்களே வில்லனா வச்சு எடுக்கிறாங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. தமிழ்நாட்டுக்காரங்களை வில்லனா போர்ட்ரே பண்ணுறதே இந்த மலையாள சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவிலையும் வேலையாக போச்சு. இன்னும் தெலுங்கு சினிமாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கை தமிழர்களை ரொம்பவே வில்லனா காட்டுறாங்க. இன்னும் நார்த் சைடு போனீங்கனாலும் அதே மாதிரி தான் பண்ணுறானுங்க. ரீசெண்டாக அந்த ஃபேமிலி மேன் சீரீஸில் கூட சமந்தாவை இலங்கை தமிழராக காட்டி தீவிரவாதி மாதிரி காட்டியிருப்பாங்க. மெயின் இலங்கை தமிழர்களையும் குறி வச்சு ராவணன் மாதிரி போர்ட்ரே பண்ணி இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்காரங்கனாவே கெட்டவங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியே தான் இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணுறாங்க. மலையாள சினிமாவிலையும் சரி, தெலுங்கு சினிமா, முக்கியமாக நார்த்து, இதெல்லாம் அவங்க குறைச்சிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியில்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து படங்களை எடுங்க. ஸோ ஓவராலாக இந்த பல்டி படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம். படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். காந்தாரா படத்தோட ரிவ்யூ நாளைக்கு வந்துடும். நாளைக்கு பார்ப்போம். பாய்.